சரிகமபா பவித்ராவுக்கு அதே ஷோல ஜட்ஜஸா இருக்கக்கூடியவங்க ஒரு சில கிஃப்ட்டுகள குறிப்பா தங்க நகைகள கிஃப்ட்டா குடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும், அதுவும் எப்ப குடுக்க போறாங்க, எந்த நேரத்துல குடுக்க போறாங்க அப்படிங்கிற மாரியும் ஒரு தகவல் ஒண்ணு வெளிவந்திருக்குதாம். அதோட விவரத்த இந்த இதுல பார்க்க போறோம். கடந்த வாரம் நடந்து முடிஞ்ச விஜயகாந்த் ரவுண்ட்ல விஜயகாந்தோட மகன் விஜய் பிரபாகரன் சீஃப் கெஸ்ட்டா வந்திருக்கும்போது, பவித்ராவோட பொண்ணுக்கு தான் மடியில உட்கார வச்சு காது குத்தலாம். சீக்கிரமா டேட் சொல்லுங்கங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அத விட முக்கியமானது கடலூர்ல ஒரு மாநாடு நடக்க போது. அந்த மாநாட்டுக்கான பாடல நீங்க தான் பாடணும். கண்டிப்பா நீங்க பாடுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வருங்கிற மாதிரி விஜய் பிரபாகரன் சொல்லிட்டு போயிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் சரிகமபா ஜட்ஜஸ்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம். அதாவது விஜய் பிரபாகரன் அவர்கள் சொன்ன மாதிரியே பவித்ராவோட பொண்ணு நட்சத்திராவுக்கு விஜய் பிரபாகரன் மடியில உட்காந்து காது குத்துறது எப்பவும் போல நடக்கட்டும். ஆனா அந்த ஃபங்ஷனுக்கு தேவையான சில பொருட்கள், உங்க பொண்ணுக்கு காது குத்தும்போது வாங்கக்கூடிய தோடு, இது எல்லாத்தையுமே நாங்க எங்க தரப்புல நாங்க செலவா ஏத்துக்கிறோம். அத நாங்க தான் வாங்கி குடுப்போம். தாய்மாமா சார்புல அவர் பண்ற மாரி எல்லாமே செய்யட்டும். சரிகமபா டீம் சார்பா நாங்க செய்யக்கூடிய சின்ன விஷயம் தான் இது. இத நீங்க மனமு வந்து ஏத்துக்கணுங்கிற மாதிரி ஜட்ஜஸ் வந்து ஒரு ரெக்வெஸ்ட்ட முன் வச்சிருக்காங்களாம். இத சொன்னதுக்கு அப்புறமா சரிகமபா பவித்ராவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கணவர் இறந்து போனதுக்கு பிறகு அவரோட ஆசைய நிறைவேத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷோவுக்கு வந்தாங்க. ஆனா இந்த ஷோல அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அவங்க திறமைக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு வருது அப்படிங்கிறத தாண்டி, எக்கச்சக்கமான உறவுகள அவங்க சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு மட்டும் தெரியுது. பவித்ராவோட தம்பி தான் பவித்ராவோட கணவர் இறந்து போனதுக்கு பிறகு பவித்ராவ சரிகமபால கலந்துக்க சொல்லி, கணவர் இறந்து போனதுக்கு பிறகு வீட்லயே இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீ 4 பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்குங்கிற மாதிரி ஒரு உத்வேகம் குடுத்திருக்காரு. அதோட ஆரம்பம் இப்ப எங்க வந்து நிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய பிரபாகரனே தன்ன வந்து ஒரு அண்ணனாவும், தம்பியாவும் நெனச்சுக்கோங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து நின்னுருக்கு. இன்னொரு பக்கம் ஜட்ஜஸுமே பவித்ராவுக்கு பல உதவிகள் செய்யறதுக்கு முன் வந்துட்டு இருக்காங்க. உங்க பொண்ணுக்கு எந்த நேரத்துல என்ன உதவி தேவைப்பட்டாலும் செய்யறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் விஜய பிரபாகரன் அவர்கள் சொன்ன மாதிரியே பவித்ராவோட பொண்ணுக்கு அவர் மடியில உட்கார வச்சு காது குத்த போறாங்களாம். அந்த நேரத்துல விஜய பிரபாகரன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க வாங்குறது மட்டும் இல்லாம, ஜட்ஜஸ்லாம் அவங்க சைடுல பவித்ராவோட பொண்ணுக்கு காது குத்துறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி தங்களோட கையால கிஃப்ட்டா குடுக்க போறாங்க. அதுல சில தங்க நகைகளும் இடம்பெறலாம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு லேட்டஸ்ட் அப்டேட்டா கிடைச்சிருக்கு. ஒருவேளை இவங்க இந்த உதவிய செஞ்சாங்கன்னா, கண்டிப்பா அது பவித்ரா ஃபேமிலிக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பா இருக்கும் அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்க, பிளான் பண்ணபடியே அக்டோபர் முதல் வாரத்துல பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஜியோ ஸ்டாரோட இணை இயக்குனரா இருக்கக்கூடிய கிருஷ்ணன்குட்டி தெரிவிச்சிருக்காரு. சொல்லப்போனா செப்டம்பர் மாசம் பாதியிலேயே பிக் பாஸ் சீசன் 9க்கான அந்த ப்ரொமோ ஷூட் எடுத்துருவாங்களாம். ஆஸ் யூசுவல் விஜய் சேதுபதி தான் இந்த சீசன் 9 தொகுத்து வழங்க போறாரு. இதுக்கிடையில இந்த சீசன் 9ல யார் யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. சொல்லப்போனா போன சீசன்ல வந்து முத்துக்குமரன், சௌந்தர்யா, தீபக் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயங்கரமா கன்டென்ட் கொடுக்கக்கூடிய நபர்ல தான் உள்ள போனாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு சரியான அங்கீகாரம் கிடைச்சது. ஜாக்லின் மட்டும் கடைசி வரைக்கும் ஏமாற்றத வெளில வந்தாங்க. அந்த வகையில இப்ப பிக் பாஸ் சீசன் 9ல இப்ப ரீசென்ட்டா நடந்து முடிஞ்ச பாக்கியலட்சுமி சீரியல்ல இனியா கதாபாத்திரம் நடிச்ச நேஹா இருக்காங்கல்ல, அவங்க வந்து பிக் பாஸ் 9க்கு போக போறாங்களாம். ஏற்கனவே பிக் பாஸ் டீம் வந்து அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணதாவும், அதுக்கான கான்ட்ராக்ட்டே அவங்க சைன் பண்ணிட்டாங்க. அது மூலியமா மத்த கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வராங்களோ இல்லையோ, கண்டிப்பா இனியா வந்து உள்ள போறாங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பாக்கியலட்சுமி சீரியலுக்கு அப்புறமா அவங்களுக்கு பெருசா வாய்ப்பு வரல அப்படின்னாலும், இந்த ஒரு பிக் பாஸ் ஷோ இனியா கதாபாத்திரம் நடிச்ச நேஹாவுக்கு அவங்க லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட்டா இருக்கும் அப்படிங்கிற சந்தேகமே இல்ல. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.